பிரைஸ் தி லார்ட். யோவான் நற்செய்தி அதிகாரம் 21 இறை வார்த்தை 27. இயேசு தோமாவிடம், இதோ என் கைகள் இங்கே, உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். ஆமெங்கள். அன்பின் பரலோக தகப்பனே, கடந்த நாட்கள் காத்ததுக்கு நன்றி ஐயா. புதிய நாளை கொடுத்ததுக்கு நன்றி அப்பா. நீடிய சாந்தமுள்ளவரே எமக்கு நன்றியப்பா. அக்கிரமத்தை மன்னிக்கிறவரே எமக்கு நன்றியப்பா. மாம்சமான யாவுடைய ஆவிகளுக்கும் தேவனே எமக்கு நன்றியப்பா. புதிய காரியத்தை நேரிடச் செய்பவரே எமக்கு நன்றியப்பா. சர்வ வல்லவரே எமக்கு நன்றியப்பா. உன்னதரமானவரே எமக்கு நன்றியப்பா. எங்களை பெருக பண்ணினவரே எமக்கு நன்றியப்பா. எங்களுக்காக யுத்தம் பண்ணினவரே எமக்கு நன்றியப்பா. எங்களை இளைப்பார பண்ணினவரே எமக்கு நன்றியப்பா. எங்களை ஆசீர்வதிப்பவரே எமக்கு நன்றியப்பா. சகல ஜனங்களை பார்க்கிறோம் எங்களை ஆசீர்வதிப்பவரே எமக்கு நன்றியப்பா. நோய்களை எல்லாம் எங்களை விட்டு அகற்றுபவரே எமக்கு நன்றியப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா. இரவு கொடுத்த வார்த்தைக்காக கூட எமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். ஆம், இரவு பொழுது ஆண்டவரே நோக்கி நாங்கள் ஐயத்தோடு இருக்கிறோப்பா. நம்பிக்கை இல்லாத பிள்ளைகளாக இருக்கிறோப்பா. விசுவாசம் இல்லாத பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவர் உங்களை தொட வந்திருக்கிறார். தோமாவை அன்று தோமாவிடத்துல போய் இப்படி கைகளையும் கால்களை காட்டி விரலை விட்டு இதை பாருன்னு சொல்லார். ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் சொன்ன ஆண்டவர் இந்த நாளை நம்மிடத்துல வந்திருக்கார். நம்மை நோக்கி வந்திருக்கிறார். நம்ம பக்கத்தில் வந்திருக்கிறார். நம்மோடு இருக்கிறார். நம்பிக்கையோடு இரு, ஐயத்தோடு இருக்காத. கடவுள் இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் இறந்தாலும் நான் மீண்டும் வருவேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மை நோக்கி வந்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் எந்த காரியம் எடுத்தாலும் அதில் நமக்கு தோல்விகள், வெற்றி கிடைக்கல, தோல்வியில் துவண்டுட்டு பலவிதமான பிரச்சனைகள். வேலை கிடைக்கலையா, வேலை கிடைக்கல, நான் படிச்சுட்டேன், நான் படித்து எவ்வளவோ காலம் ஆயிடுச்சு, எனக்கு படிப்புக்கு ஏற்ற எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு ஊதியம் இல்லை, நான் என்ன செய்வது என்று தவிக்கிறார்களா? அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் கூட இருக்கிற மகனை, உனக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் நான் உனக்கு வேலையை வாங்கித்தரேன், நீ கவலைப்படாமல் தைரியமாக முயற்சி செய், நம்பிக்கை கொள் சொல்கிறார். நம்பிக்கை கொள்ளு, உன்னோட படிப்புக்கேற்ற வேலையை ஆண்டவர் தரவல்லவராக இருக்கார். ஆனால் நான் நம்புறியா? ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையை நான் ஆண்டவர் சொல்கிறார். படிக்க முடியாமல் எவ்வளோ பிள்ளைகள் இருக்கிறாங்க. பணம் கட்ட முடியல, ஃபீஸ் கட்ட முடியலையே, என்ன செய்கிறது? என்னை பள்ளிக்கு அனுப்ப என் தாய் தகப்பனால முடியாது, எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குதே, இதெல்லாம் நடக்குமா? என் வாழ்க்கையில் எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா? எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா? என் வாழ்க்கை மாறுமான்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேள்விக்குறியாய் நம்ம உட்கார்ந்துருக்கோம். ஒவ்வொரு நாளும் கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் அதற்கு விடை யாரிடத்துல இருக்குன்னு நமக்கு தெரியல. ஆனால் அதற்கெல்லாம் பதில் தருகிற ஒரே ஒருவர் நம்ம ஆண்டவராகிய கிறிஸ்து மட்டும்தான். அந்த விடை அவர்கிட்ட தான் மட்டும் இருக்குது. அவரை நம்ம நோக்கி ஓடும்போது தான் அவர் நமக்கு வழியும் உண்மையும் வாழ்வாய் இருந்து நம்மளை நல்ல வழியில் நடத்துகிறாரு. நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கோணலான வழியில் நடந்தாலும் அவர் அந்த கோணலிலிருந்து நம்ம நேராக்கி நம்முடைய ஆசீர்வாதத்தை தருகிறார். அவர் சொல்கிறார், நீ கலங்காத மகனை, கலங்காத. வானத்து பறவைகளை அறுப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதில் அவற்றிற்கும் நான் உணவு கொடுக்குறேன். அதையும் நான் தான் படித்தேன், நான் உணவு கொடுக்குறேன். உன்னை விற்றுவேனா? உனக்கு நல்ல வேலையை நான் வாங்கி தரேன். நீ ஆண்டவரிடத்துல ஓடி வா, அவரை தேடு. அவரை தேடும்போது ஆண்டவர் நிச்சயமாக இந்த வார்த்தைகளை இடத்துல பேசுகிறார். நீ அவரோடு பேசி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும், அதிசயம் நடக்கும். உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார், யுத்தம் செய்வார். சாத்தானிடத்தில் உங்களுக்காக போராடுவார், நமக்காக போராடி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நல்ல வளமான எதிர்காலத்தை நமக்கு அமைத்து தர ஆண்டவர் இந்த நாளில் ஆயத்தமாக இருக்கிறார். இரவு பொழுது நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிப்போம், நம்பிக்கையோடு ஜெபிப்போம், உள்ளத்திலிருந்து ஜெபிப்போம். முழு இதயத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஒரு நாள் மாறும். நமக்கு விதித்தது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு இதை கொடுக்குறாருன்னா நிச்சயமாக அதை கொடுப்பார். அது தடைபடவே படாது. ஆனால் காலம் தாழ்த்தினாலும், ஒரு சிறு காரியம் நடந்தாலும் காலம் தாழ்த்துறாருன்னு கவலைப்படாதீங்க. பெரிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம நம்பிக்கையோடு இருக்கணும், ஐயமே கொள்ளக்கூடாது. நம்ம எதற்குமே இருக்கா இல்லையான்ற அந்த விவாதமே இல்லாதபடிக்கு நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிப்போம். இரவு பொழுது ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் தொடுகிறவராக இருக்கிறார். நாளை பொழுது ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார். நம்பிக்கையோடு நாம் எழுந்து
பல தடைகளை தாண்டி நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் முன்னேற்ற பாதையில் நடந்து செல்வோம். அதற்காக இறைவனிடத்தில் ஜெபிப்போம். இந்த வேண்டிய ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுகிறோம். ஆமென்.